வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லேப்டாப்பில் எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ மொபைலோட வைஃபையில் வந்து லேப்டாப்பை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். NodeMcuம் அதில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அதில் ஐபி அட்ரஸ் வந்து மொபைலில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ESP8266 தெரிலன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், Part-3 வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஐபி அட்ரஸை லேப்டாப்பில் நம்ம வந்து ப்ரௌசரில் புட் பண்ணும்போது நம்ம அந்த வெப்பேஜ் வந்து கிடைக்கும். வெப்பேஜில் நம்ம மொபைலில் பண்ண அதே சேம் ஆப்ரேஷன் தான் இதில் பண்ணுறோம். அதில் ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ அது வந்து அதோட சைஸ் வந்து 6892. இப்போ 6892 அதோட ஃபைல் சைஸு. அது வந்து நம்ம ஒரு சி ப்ரோக்ராமில் அந்த வந்து அதோடய ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் வந்து 6892 பைட்டையும் வந்து எடுத்து நம்ம UART பூட்லோடர் வழியாக நம்ம வந்து STM32க்கு அனுப்புகிறோம். இப்போ அந்த ஃபைல் சைஸை வந்து நம்ம எப்படி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 256 சைஸ் அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த அரேயில் இப்போ 6892னா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. டுவெண்ட்டி 236 இருக்கு. இப்போ 26 × 256 அந்த அரே சைஸு. இப்போ 26 × 256 ப்ளஸ் அடிஷ்னலாக 236 தான் இருக்குது பைட்டு. அந்த பைட்டை ஆட் பண்ணிங்கன்னா 6892 உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ அந்த பின் ஃபைலோட சைஸை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தாலே உங்களுக்கு 6892 தான் கிடைக்கும். அதே சைஸ் தான் இங்கேயே இருக்கும். உங்களுக்கு செக்ஸம் சரி பண்ணும்போது இந்த ஆப்ரேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிடணும். கரெக்டான முறையில் பைட் வந்து அப்லோட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ இந்த பைட் சைஸ் வந்து இவ்வளோ வருதுன்னா, இந்த 26236னா அந்த 256 × ரிமைனிங் பைட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி கரெக்டாக வருதா, செக்ஸம் அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் அந்த 256 இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு பைட்டு முன்ன பின்ன வந்து செக்ஸம் தப்பாக வரும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரன் பண்ணும்போது மோடை வந்து கிளிக் பண்ணும்போது ரன் ஆகும். அகெயின் கிளிக் பண்ணும்போது ஃப்ளாஷ் ஆகும். அந்த வெப்பேஜே வந்து உங்களுக்கு அங்கே மாறும். உங்களுக்கு ரன் பண்ணுறப்ப ரன்னுன்னு வரும், ஃப்ளாஷ் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பேஜுன்னு வருது. இப்போ வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு STM32 F1 மீடியம் டென்சிட்டின்னு வந்துடும். என்னோடய ஒர்க்கை வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.